நல்ல ஆலோசனை வழங்கி இன்றைக்கு கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தூணாக இருந்து கொண்டிருக்கின்ற அருமை அக்கா அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை வழங்கி புரட்சி தலைவர் எடப்பாடியாரின் ஆணைக்கிழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி கூத்தரவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட இலக்கிய அணி செயலாளர், தாம்பரம் மத்திய பகுதி செயலாளர் எல்லா செல்வியினர்களே, தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் கோபிநாதன் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் பரசுராம் அவர்களே, சித்தப்பாக்கம் செம்பாக்கம் செயலாளர் மோகன் அவர்களே, பகுதி செயலாளர் தேவேந்திரன் அவர்களே, பரங்கிமலை ஒன்றிய செயலாளர் மனோகரன் அவர்களே, மூத்த நிர்வாகி அண்ணன் என்சி கிருஷ்ணன் அவர்களே, வருகிறது இருக்கிற மட்டக்கழக செயலாளர்களே, எனக்கு முன்னால் உங்கள் மத்தியிலே பேசிவிட்டு வந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் அன்புக்கிரிய சகோதரர் சித்தப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் TKM சின்னையா அவர்களே, கழக மகளிர் அணியின் இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலிதா சம்பத் அவர்களே, மாவட்ட கழக இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தன்சிங் அவர்களே, இலக்கிய அணியின் துணை செயலாளர் மலர்கொண்டன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மண்டல செயலாளர் சபரீஷ் மணிகண்டன் அவர்களே, இந்த துண்டு பிரசுரத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, அனைத்து பிரிவுகளை சார்ந்திருக்கிற நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த கூட்டத்தில் எல்லாரும் கவனிங்க. முதல்ல சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் வந்து கண்ணு வச்சுட்டார். வந்து நின்னோடனே அக்கா மாதிரினா நான் நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காகவே நீ இன்னும் இப்படி அக்கா மாதிரி அப்போல போய் அங்கே போய் ட்ரீட் பண்ணிட்டு, ஏன்னா எப்ப பாரு மாவட்ட செயலாளருக்கு இதுதான் வேலை. நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ரெண்டாவது, அருமை சகோதரர் கூத்தனவர்களை பற்றி நான் அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேமராவை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்றாங்க. தம்பி கூத்தனை பற்றி நான் அதிகம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க குடும்பமே கட்சி தான். அவங்க குடும்பம் பூராவுமே அதிமுக குடும்பம் தான். ஆக அதிமுக குடும்பத்தில் பிறந்திருக்கிற ஒருத்தரை பற்றி நாம் அதிகமாக பேசினா நம்மளை நாமே புகழ்ந்துக்கிற மாதிரி. அந்த குடும்பம் என்பது எம்ஜிஆர், அம்மா, அண்ணன் எடப்பாடியார் அப்படி தொட்டு வர்ற குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் படிப்படியாக முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசும்போது கூத்தன் சொன்னார், நான் எப்பவுமே நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நான் தயவு செய்து இந்த கூத்த வந்து பேர் மட்டுமே அரை மணி நேரம் படித்தேன். அரை மணி நேரம் படித்தாரு கூத்த. இந்த நோட்டீஸ்ல இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து படிச்சாரு. நானும் வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒவ்வொருத்தரா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஒரு படிச்ச பேருக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நோட்டீஸ் எடுத்து கையில வச்சேன். வச்சுக்கிட்டு 45வது வட்ட செயலாளர் யாருப்பா? 45 யாரு வட்ட செயலாளரா? உங்களோட 9 பேர் வந்திருக்காங்களா? 9 பேர் வந்திருக்காங்களா? உங்க நிர்வாகி ஏன் வரல? ஊருக்கு போயிருக்காங்களா தீபாவளிக்கு? 46 தெற்கு வட்ட செயலாளர் யாருப்பா? யார் தெற்கு வட்ட செயலாளர் இல்லையா? ஆப்ஷன் 46 வட்ட செயலாளர். 46 யாராவது எதிர்க்க கூடாது. யாரு 46வது வட்ட செயலாளர் மட்டும் தான் எதிர்க்கணும். ரைட், ஓகே. 9ல 5 தான் வந்திருக்கு ஆப்ஷன். 46 கிழக்கு. கிழக்கு யாருப்பா? எங்க கிழக்கு? வாங்க. எங்க கிழக்கு? கிழக்கு வரல ஆப்ஷன். 47 2 கிழக்கு மேற்கு 2 பேர் எதிரிங்க. நீ ஒரு ஆள் தான் எதிர்க்கிற. பொன்னிசாமியா? பொன்னிசாமியோட வந்து 9 பேர் வாங்க. பொன்னிசாமி 3 லேடிஸ் வரீங்களே. தெரிஞ்சப்பா